ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் எப்படி ரெடி பண்ணலாம் சிம்பிளாக அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அரை மூடி தேங்காய், அரிசி வழக்கில் 3/4 வழக்குக்கு கீழே அரிசி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி தழை, அப்புறம் தேங்காயோடு அரைக்கிறதுக்கு ஏலக்காய், இஞ்சி, பூண்டு இதை அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த அரிசி வழக்கில் 3/4 வழக்கு கீழே எடுத்துருக்கோம். தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி பட்டை, ஸ்டார் அனீஸ், கிராம்பு, ஏலக்காய் போட்டு பிரிஞ்சி இலை போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கோம். அதை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குனா போதும். அதோட பச்சை மிளகா தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. எப்போவுமே பச்சை மிளகாயை கீறி போடுங்க, அப்படி இல்லைன்னா வெடிக்கும். ஸோ பச்சை மிளகா தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதையும் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிறோம். அரிசியை கழுவி எடுத்து வச்சுக்கிறோம். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறத அந்த அரிசி வழக்கில் அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, மெஷர் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு டபுளாக தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு அதோட கழுவி வச்சுருக்கிற அரிசியும் சேர்த்துக்கிறோம். எப்போவுமே தம் போட்டு செய்கிறது தான் பெஸ்ட்டு. குக்கரில் வச்சா ஒரு சில சமயம் விரையாக இருக்கும், ஒரு சில சமயம் குழஞ்சிரும். புதினா, கொத்தமல்லி தலையை சேர்த்து தம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை, கத்திரிக்காய் ஃப்ரை, கோவக்காய் ஃப்ரை எது சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கமன்னு சூப்பராக தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக நெய் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க மேலே கடைசியாக. இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.